பாஸ் என்கிற பாஸ்கர்ல வந்து அவர் கதறுவாரு சந்தானம் வந்து கையெழுத்து போடுறப்போ, கையெழுத்து போடாதீங்க சொன்னேன் போடாதன்னு கேட்டியா அப்படி. அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ட்ரேடு கன்ஃபார்ம்னு சொன்னாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தயவு செய்து கையெழுத்து போட்டு அந்த பக்கம் போயிடாதீங்கன்னு கதறிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரேடு வந்து ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் அந்த ட்ரேடு. ஸோ அந்த ட்ரேடை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வச்சிடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இங்க போத் கிரிக்கெட் அண்ட் சினிமா எடுத்து பத்தி பேசுவோம். இது எடுத்து ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இந்த ட்ரேட் வந்து சரி தப்பு நல்லது கெட்டது அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஸ்பெக்டா போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜடேஜா ஆர்ஆருக்கு போறதுனாலயோ இல்ல சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் சிஎஸ்கே வர்றதுனாலயோ என்ன பாசிட்டிவ் என்ன நல்லது அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நெகட்டிவ்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேட் சரியா தப்பான்றத பேசிக்கலாம். அதாவது சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வர்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா விவசாயி வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் ஆட மாட்டாரு. மேபி திஸ் மைட் பி லாஸ்ட் சீசன் நம்மளால சொல்ல முடியாது. என்னதான் நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் உங்களுக்கே அந்த ஒரு எப்படி சொல்றது யங்ஸ்டர்ஸ்க்கு இவரே வழிவிட மாட்டாருன்ற மாதிரியான ஒரு பிம்பமும் கிரியேட் ஆகும். ஸோ அதனால அவரை கரண்ட்லி ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான பிளேயர் இப்போதைக்கு இல்ல, யாருமே இல்ல. So by trading Sanju Samson into CSK, there is a hope. Like ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாவும் அவர் இருப்பாரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாவும் அவர் இருப்பாரு. ஸோ இங்க இருந்து அவரோட லெகசியை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையும். ஸோ சேட்டன் கம்மிங் இன் டு சிஎஸ்கே வில் பி a good thing. What will be the bad thing is இல்ல பேட்டிங் நம்ம பேசுவோம். குட் திங்ல இன்னொரு ஆட் பண்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ருத்ராஜ் கைக்வாத்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து கேப்டன்சியும் ஒழுங்கா வரல, பிளஸ் நான் நம்பர் 3ல தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நின்று தன்னையும் அழித்து டீமையும் அழித்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிறப்போ அவர் இந்த சீசன் நம்பர் 3 தான் நான் ஆடுவேன் அப்படின்னு இருக்கிறப்போ சஞ்சு சாம்சன் இஸ் a perfect fit ஃபார் ஓப்பனிங். அது வந்து இப்போ எப்படி சொல்ல, லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் இயர்மே நல்லா தான் ஆரம்பிச்சாரு, பட் இன்ஜுரினால அவரும் வந்து காலி ஆயிட்டாரு பாதியிலேயே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஓப்பனிங் ஸ்பாட் இதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஈஸிலி 5-6 வருஷத்துக்கு கவலையே பட தேவையில்ல. அண்ட் இப்போ நீ சொன்ன மாதிரி தான் தோனின்ற அவ்வளவு பெரிய அந்த ஒரு பிம்பத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் வரணும்ன்றப்போ அது வந்து இதுக்கப்புறம் யங்ஸ்டரா டெவலப் பண்ணி கொண்டு வரதுன்றது வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம், அதை நெகட்டிவ்ல பேசுவோம். பட் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஎஸ்கே கிடைக்காது. ஸோ அதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே, அது நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர், கேரளால இருந்து வந்திருக்கிறவர், தமிழ் நிறைய தெரியும், சூப்பர் ஸ்டார் ஃபேன் இப்படி சொல்லி அந்த சோசியல் மீடியால இருந்து அவரோட ஒரு போஸ்டர் பையா பாக்குறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சஞ்சய் சாம்சன் உள்ள வர்றது, ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் இப்படி ஜடேஜா இந்த பக்கம் போறது ஆர்ஆருக்கு வந்து எப்படி ஒரு விஷயமா இருக்கும்? சார் அழுகுறது சார், லைஃப் சர்க்கிள்ன்ற மாதிரி ஆரம்பிச்சதுல பிடிக்க போறாரு அவரு. அது எனக்கு தெரியல அது என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட். பேக் ஸ்டாப்பிங்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு, சுரேஷ் ரெய்னா இது பண்ணும் போதே பார்த்தாச்சு. பட் ஸ்டில் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த டீம் கண்டிப்பா ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல பிளேயர், லைக் நாங்க சஞ்சு சாம்சன் எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸை நாங்க கொடுக்குறோம்ன்ற பட்சத்துல அவனுங்களும் எனக்கு ஒரு பெஸ்டான பிளேயர் தான் உன் சைட்ல இருந்து வேணும் அப்படின்னு பார்க்கும்போது வேற வழி இல்லாம ஜடேஜா தான் கொடுத்தாகணும். பட் அட் வாட் காஸ்ட்னா எனக்கு தெரியல. அது வந்து இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பெரிய பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா ஒரு லெப்டி ஆல்ரவுண்டரு, ஒரு 4 ஓவர் டக்குன்னு போட்டு கொடுக்க வேண்டியவரு, அந்த சைடு வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மெச்சூர்டு லீடிங் பிளேயர் மாதிரி அவர் இருப்பாரு அங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் போனாருன்னா. ஸோ அது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவா தான் அமையும். ஜடேஜா எந்த டீம்ல இருந்தாலுமே அந்த டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்க தான் செய்யும். ஃபீல்டிங்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டா அவர் சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. அதான் வாட் காஸ்ட்னு கேட்கும் போதுதான் கஷ்டமா இருக்குது. அதுல என்னன்னா இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பின் டியோன்னு சொல்லி இருந்தாங்க, அஸ்வின் சாகல் இருந்தாங்க. அவங்களை விட்டதுக்கு அப்புறம் அந்த தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கூட ஒரு 10% கூட அதை மேட்ச் பண்ணவே முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டுமே ஃபாரின் ஸ்லாட் வேற, ஸோ அதனால வந்து அவங்களால அதை ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேருமே இந்த டைம் தூக்கிட்டு ஜடேஜா மாதிரி ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வேற யாராவது யங் இந்தியன் ஸ்பின்னரை வந்து ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் மாதிரி யாராவது கூட்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஸ்பின் டியோன்றது அவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஃபினிஷர்னு சொல்லி ஒருத்தர் வந்து போன டைம் வந்து ஹெட்மயர் அவர் கேமை ஃபினிஷ் பண்றாரா இல்லையா, ராஜஸ்தான் ராயல் தான் ஃபினிஷ் பண்ணிட்டே இருந்தாரு, கிட்டக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த ஒரு விஷயத்த வந்து ஜடேஜா வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுப்பாரு. சிஎஸ்கே இருக்கிறப்பவே வந்து நிறைய மேட்ச் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால வந்து அது நிறைய ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். பிளஸ் நீ சொன்ன மாதிரி சீனியாரிட்டி ஒரு விஷயம், இந்தியன் ஸ்லாட், ஸோ இது எல்லாமே வந்து
பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம சாம் கரன் வராரு. சாம் கரன் வரப்போ அகைன் அவர் வந்து மேபி நம்பர் 4ல இறக்கி விடலாம். நீ ஹெட் மேல தூக்கிட்டு அந்த நம்பர் 4 இறக்கி விட்டு ஒரு ஃபின்ச் ஹிட் மாதிரி லைக் அடி நீ போய் 10 பால் ஆடுறியா, எனக்கு 20 ரன் வேணும், 25 ரன் வேணும், ஜாலியா விளையாடு அப்படின்ற மாதிரி நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் 6 அவர் ஜாலியா இறக்கி விட்டு விளையாட விடலாம். ஸோ அதுவுமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மீடியம் பேஸும் போடுவாரு. ஆனா அதான் ஏதோ ஃபாரின் ஸ்லாட் பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி அவனுங்க கிட்ட நிறைய பேர் இருக்கானுங்க பேசிட்டு இருந்தானுங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ஆளை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணணும். அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண முடியல. அந்த ரிலீஸ் லிஸ்ட் அந்த வந்ததுக்கு அப்புறம் ஒரு எப்படியும் உங்க ஃபாரின் ஸ்லாட்ல இருக்கவங்க யாராவது ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு சாம் கரனை வாங்குற மாதிரி, இல்ல அந்த அந்த பிளேயரோட ஸ்லாட் வந்து ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் சாம் கரனை எடுக்கிற மாதிரி. ஏன்னா அவங்ககிட்ட வந்து இப்ப மீதி அமௌண்ட்டே வந்து 30 லட்சம் தான் இருக்குது. ஸோ மணி வைஸா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, ஸ்லாட் வைஸும் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ யாராவது ஒரு ஃபாரின் பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேட் கன்ஃபார்ம் தான். பட் அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அஃபிஷியலா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்கள். இதெல்லாம் nothing is official until it comes here. அதுவும் கரெக்ட் தான். என்னடா விளையாண்டு பாக்குறீங்களா? ஒரு பக்கம் அவன் என்னடா ட்ரேட் கன்ஃபார்ம் போட்டுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் நந்தினி 8 போற வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இது ஒரு பக்கம். சப்போஸ் இந்த ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா ஆரம்பிச்சோம். பட் ஃபர்ஸ்ட் கேட்டோடனே நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு தெரியுமா, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நெகட்டிவ்ஸ் சொல்லி இருக்கும்ல. அதெல்லாம் பேச போறோம், சொல்லுங்க. அது வந்து மழையில 2 நாளா ஃபைனல்ஸ் ஆடி முக்கின்னு இருந்த அந்த டைம்ல அந்த ஒரு 6 ஒரு 4 மட்டும் அந்த கடைசி 2 பால் அடிக்கலனா இந்நேரம் நீ 4 டைம் சாம்பியன்ஸ் தான். அவ்வளோ உனக்காக டீமுக்காக ஒரு 10-12 வருஷமா அவ்வளோ நல்லது பண்ண ஒரு பிளேயரை அப்படியே தூக்கி அலையக்கா கொடுக்குறேன்னா தட் ஷோஸ் ஹவ் யூ ஆர். இதே நீ தோனிக்கு பண்ணுவியானா மாட்ட, ஏன்னா உனக்கு மார்க்கெட் வேணும். இதுல மார்க்கெட்னு சொல்றப்போ ஜடேஜா வந்து இப்போ நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஜடேஜாக்காக இப்போ வந்து ரொம்ப கண்ணீர் ஸ்மைலி போட்டுருக்காங்க. போயிட்டாரு, ஐயோ என் வாரியர் போயிட்டான். தோனி இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சிரிச்சு ஜடேஜா விக்கெட் கத்துற ஆளுங்க தானே. அதேதான் நான் சொல்ல வந்தேன். ருத்ராஜ் அவுட் ஆனப்பி சரி, ஜடேஜா அவுட் ஆனப்பி சரி, பயங்கரமா கத்திட்டாங்க. எப்படின்னா நாட் ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. அப்படி கத்துறவங்க நீங்க தயவு செஞ்சு ஜடேஜா வந்து போறதுக்காக நீங்க எல்லாம் ஃபீல் பண்றது உங்களுக்கு தகுதியே கிடையாது. மீதி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிக்கோங்க. பீட்டர் கிரிஃபின் மீம் வரும் தெரியுமா, கண்ணெல்லாம் தூக்கி போட்டு வாந்தி இது போட்டு தொப்புள் குடி வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கானுங்க. தோனி வொர்ஷிப்பிங் எமோஷன். இது வந்து நெகட்டிவ்னு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எமோஷன் வைஸ் தான். அவ்வளவு நாளா இருந்தவர், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவர், ஒரு பெர்ஃபெக்ட், அதாவது டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுத்தா ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜடேஜா கண்டிப்பா இருப்பாங்க. அந்த டாப் 5ல வந்து கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. சோ அப்படி இருக்கப்போ ஜடேஜா கொடுக்குறாங்கன்றப்போ எனக்கு நான் ஓப்பனாவே சொல்றேனே, சஞ்சு சாம்சன் இஸ் நோவர் நியர் டு அ பிளேயர் லைக் ஜடேஜா. அதாவது நீ வந்து பியூர் அண்ட் பியூர் கிரிக்கெட்டிங் ஆங்கல பார்த்தேன் அப்படின்னா லாஸ்ட் 2 வருஷம் மேபி வந்து ஜடேஜா வந்து ஃபார்ம்ல இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு இப்ப எப்படி சொல்ல, அவர் வந்து விக்கெட்ஸ் வந்து 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் அடிச்சிருக்காரு. அப்படி அதாவது 2023 அப்புறம் சொல்றேன், 2024-25 சீசன்ல ரன்ஸும் அண்ட் விக்கெட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அப்படின்னா அவரை ருத்ராஜ் கேக்வாத் கேப்டன் வந்து எவ்வளவு மட்டமா மழுமட்டித்தனமா யூஸ் பண்ணாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட கோட்டா ஃபுல்லா வந்து போட விடாம அவர் வந்து தப்பான இடத்துல வந்து ஓவர் போட விட்டு அவரோட கான்பிடன்ஸ் அடி வாங்க வச்சது ருத்ராஜ் கேக்வாத். அதுக்கு முன்னாடி தோனி இருக்கிறப்போ பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவாரு. 4 ஓவர் கீழே அது ஒரு பால் கூட கம்மியாவே ஆகாது. சோ அப்படி இருக்கிறப்போ சஞ்சு சாம்சன் அஃப்கோர்ஸ் நம்ம இதை பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுவாரு, வழக்கமா கமெண்ட் பண்ணுவாரு, நீங்க சொல்றீங்க சஞ்சு சாம்சன் நல்ல பிளேயர் இல்லன்ட்டு, அப்ப வந்து கில்ல விட அவர் வந்து எப்படி வந்து நல்ல பிளேயர் சொல்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுவாரு. நான் அதையும் தெளிவு பண்ணிக்கிறேன். நான் சஞ்சு சாம்சனையும் ஜடேஜாவையும் நான் கம்பேர் பண்றேன். when compared to கில், சஞ்சு சாம்சன் இஸ் a better player because அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 200 அடிச்சிருக்காரு T20லன்றப்போ he is a better player than சுப்மன் கில் தான் in T20ல. அதை நான் வந்து சொல்லிக்கிட்டேன். அது எப்படியே சுமன் கில் செஞ்சுரி அடிச்சிருக்காருல்ல T20ல. நான் சொல்றேன் T20ல கஷ்டமான பிட்ச்ல அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. பிளஸ் அவர் வந்து பந்தாடினாங்க 1 3 4 பந்தாடினாங்க. கில் வந்து அவர் கொடுத்த பொசிஷனை எந்த இடத்துல அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்லை. பட் அது வந்து அடுத்த டாபிக். பட் when compared to ஜடேஜா, சஞ்சு சாம்சன் இஸ் ஒரு 50% 60% தான் வந்து ஈக்குவல் வருவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய லாட்ரி அப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த வகையில எனக்கு தோணுச்சு. இது எந்த வகையில நெகட்டிவ் அதை சொல்லு. எனக்கு வந்து எப்படின்னா சிஎஸ்கே விட்டுட்டு போறப்போ அவங்க மேபி சொல்லலாம் சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் வந்து ஏஜ் இருக்குது, இன்னும் கண்டிப்பா 6-7 இயர்ஸ் கண்டிப்பா ஆடுவாரு. ஜடேஜா வந்து இன்னும் ஒரு 37 ஆயிட்டா இருப்பா அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 4 வருஷம் இல்ல 5 வருஷம் கண்டிப்பா ஆடுவாரு. இம்ரான் தாஹிரே அவ்வளவு லேட்டா ஆடிட்டு இருந்தாரு. அவ்வளவு பெருசா வந்து ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இம்ரான் தாஹிரே ஆடிட்டு இருந்தாரு. கண்டிப்பா ஜடேஜா வந்து இன்னொரு 4 to 5 வருஷம் ஆடுவாரு. சோ
இன்னும் ஒரு 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 மெகா ஆக்ஷனுக்கு கண்டிப்பா வந்து அவர் தாங்குவாரு. சோ ஆர்ஆருக்கு அதுதான் தேவை. சிஎஸ்கேக்கு வந்து இப்ப எப்படின்னா இந்த ஸ்பின்னர் வந்து அவங்க விட்டுட்டாங்க. இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரொம்ப வருஷமா வந்து பதுக்கன மேனிக்கே ஒரு ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க, ஸ்னாட்னர்னு. அவர் இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல போட்டு போலன்னு பொளக்குறாரு அவரு. அவர் பேட்டிங்ல அதாவது மான்ஸ்டர் ஹிட்ஸ் அடிக்கிறாரு. மான்ஸ்டர் 6, மான்ஸ்டர் 4 அடிக்கிறாரு. சோ அப்படி இருக்கப்ப அந்த அந்த பிளேயரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஜடேஜா விட்டிருந்தா கூட ஓகே. அது லைக் டு லைக் அப்படியே இருக்காருன்னு சொல்லலாம். இப்ப அவருமே உங்க டீமுக்கு போயிட்டாங்க. இப்ப போது இப்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் போய் கேட்டா அவனுங்க விளக்கமாத்த கொண்டு அடிப்பானுங்க. அதனால சோ அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு. இப்போ ஆக்ஷன்ல போயிட்டு ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து அக்சர் பட்டேலும் கிடையாது, வாஷிங்டன் சுந்தரும் கிடையாது. நீ மேபி வேணா ஷபாஸ் அகமது மாதிரி ஒரு பிளேயரோ இல்ல டொமஸ்டிக்ல இருந்து இப்போ ஒரு பிளேயரோ இல்லனா வந்து அகில் ஹுசைன் சொல்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அகில் ஹுசைன் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேடணுமே தவிர எக்ஸாக்ட் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா கண்டிப்பா கிடைக்காது. அதுதான் பெரிய நெகட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. உண்மைதான் அது. ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன், why not trading வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே? அது இவ்வளவு நடந்துருச்சுல, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். சிஎஸ்கே வந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஜிடியா இருந்தாங்க, நானே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்தேன்னா ரிலீஸ் பண்ண மாட்டேன். ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான். இப்போ T20 சூப்பரா ஆடிட்டு இருக்கான். 3 கோடியோ நம்ம கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ ஹி இஸ் கோல்டு. அவரு ஒரு தங்க வாத்துக்கிற ஒரு தங்க முட்டைகிற வாத்து மாதிரி அவரை நான் 3 கோடிக்குள்ள நான் ஏன் ரிலீஸ் பண்ணணும்? ரிலீஸ் பண்ணா ஈஸியா சிஎஸ்கே வந்து தூக்கிட்டு போயிடுவான். அதை நான் கண்டிப்பா ஜிடி அதை கண்டிப்பா பண்ண மாட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க கண்டிப்பா ரிலீஸ்க்கோ இல்ல ட்ரேடுக்கோ அவர் இல்லவே இல்ல. கண்டிப்பா அவர் இருக்க போறாரு. டீம் செட்டப்ல அவர் கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அது கண்டிப்பா நடக்காது. இதுதான் ஜடேஜா அங்க போறாரு, சஞ்சு இங்க வராரு. அதுல இந்த விஷயம் நடந்தது நம்ம வந்து சொல்றோம். இப்ப சிஎஸ்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொல்லுவாங்க, மும்பை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி சொல்லுவாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு அப்புறமும் சரி, இப்போ இந்த ஜடேஜா ட்ரேடுக்கு அப்புறமும் சரி, இந்த ஐபிஎல்ன்றது ஒரு பிசினஸ். அது வந்து ஒரு கார்பரேட். உன்கிட்ட சரக்கு தீர்ந்துருச்சு, உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் தோனி, ரோஹித், கோலி இவங்க 3 பேர் மட்டும் தான். இவங்களை தவிர நீ எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலுமே உன்னை தூக்கி அந்த டீம் வெளியே அடிச்சிருன்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ரோஹித் அவன் ஆல்ரெடி எப்படா தூக்கலான்ற மாதிரி இருக்கிறான். இல்ல இப்ப ரோஹித்தே வந்து சப்போஸ் அவருக்கு இருந்த சிச்சுவேஷனே இப்ப அவரே வந்து ஒரு ஹர்திக் பாண்டியாவோ ஸ்கையோ இருந்தா தூக்கிருப்பாங்க ரோஹித்தை. இப்ப ரோஹித் வந்து 5 கப் அடிச்ச கேப்டனு. அவர் வந்து தூக்கினா எவ்வளவு பெரிய பேக்லாஷ் வரும்ன்றது தெரியும். அதேதான் தோனிக்கும், அதேதான் கோலிக்கும். சோ அப்படி இருக்கப்ப இந்த 3 பேரை தவிர நீ வேற யாரா இருந்தாலுமே உன வந்து அடிச்சு தூக்கிடுவாங்கன்றதுதான். இது வந்து ஒரு கார்பரேட், இது வந்து ஒரு பிசினஸ் அப்படின்றது திரும்ப அகைன் வந்து ப்ரூவ் ஆகுது. அதுதான் விஷயம். அதான் எனக்கு தோணுது. ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து வேற என்ன நெகட்டிவ்ஸ்? இப்போ சஞ்சு சாம்சன் வெளியே வந்ததுனாலயோ இல்ல ஜடேஜா இங்க வெளியே போனதுனாலயோ என்ன நெகட்டிவ்? சஞ்சு சாம்சன் அந்த டீம் விட்டு வெளியே வந்ததுல ஆர்ஆருக்கு ஒரு நெகட்டிவுமே இல்லை. ஏன்னா அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக்னு வரிசையா இருக்கானுங்க. அது இல்லாம பின்னாடி ஆடுறதுக்கு துருவ் ஜுரல் மாதிரியான ஆட்களும் ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. கேப்டன்சி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த பேக்கை லீட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு பிளேயர் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட பெருசா இல்ல. ரியான் பராக வந்து நீ கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறேன்னா எனக்கு தெரியல. அது அவரோட லைக் அவரோட கெப்பாசிட்டியும் சஞ்சு சாம்சனோட கெப்பாசிட்டியும் கம்பேர் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் இஸ் ஃபார் ஹெட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. சோ இது வந்து ரியன் பராக் அந்த ஒரு விஷயம் மட்டுமே தான் நெகட்டிவா இருக்குமே ஒழிய ஜெய்ஸ்வாலை கேப்டன் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவங்க துருவ் ஜுரலுக்கு தான் கேப்டன்சி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணா சரி. எல்லாருமே ஓகே. துருவ் ஜுரல் ஆல்ரெடி இங்க இந்த பக்கம் இந்தியாவுக்கு வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எலியா 100 அடிச்சிருக்காரு. சோ அவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். சோ அவருக்குமே மேபி போலாம். மேபி ஜெய்ஸ்வால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால மேபி அவர் கூட கேப்டன்சி கொடுக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். பட் அதான் அந்த கேப்டன்சின்ற ஒரு விஷயத்துல அவர் ஏன்னா சஞ்சு வந்து நல்லாவே பண்ணிருக்காரு. செமிஃபைனல்ஸ்லாம் நிறைய டைம் கூட்டு போயிருந்தாரு. இத்தனை வருஷமா அவர் அந்த டீம் செட்டப் எப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த கேப்டன்சி எப்படி பண்றது நல்லா தெரியும். சோ அந்த இடத்துல ஒரு மிஸ் ஆகும். இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கு தான் வந்து பெரிய 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 லாஸ். அந்த பிளேஸை ஃபில் பண்ண முடியாது. காம்பினேஷன் இதுக்கப்புறம் அடி வாங்கும். இதுக்கப்புறம் உன்னால வந்து கேமரன் கிரீன் சப்போஸ் அவங்க என்ன சொல்றாங்க கேமரன் கிரீன் வந்து எடுக்கணும்னு கேமரன் கிரீனை எடுத்துட்டு வந்தாலுமே இவங்களால சிஎஸ்கேவால உள்ள அந்த நம்பர் 5 குள்ள ஆட வைக்க முடியாது. ஏன்னா நம்பர் 1 வந்து உனக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வால், சிவம் தூபே, டெவால் பிரவிஸ் 5 வந்துருவாங்க. கண்டிப்பா
உருள் பட்டேல் இது 6 வந்துருவாங்க. இதுக்கப்புறம் நீ கேமரன் கிரீன் எடுத்துட்டு வந்து இறக்குறதுன்றது ரொம்ப ஒரு வேஸ்டான ஒரு விஷயம். சோ அதுவுமே அந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்களுக்கு போயிடும். சோ இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எல்லா பக்கமுமே ஒரு அடிதானம் அப்படின்ற மாதிரி தோணுது. எக்ஸப்ட் ஓப்பனிங் ஸ்பாட் தோனிக்கு வந்து ஒரு சக்சஸர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். அது வந்து அவங்க மேபி அவங்களோட எமோஷனை பூஸ்ட் பண்ணலாம். மேபி வந்து ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டன்சி பண்ணல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே எனக்கு ரெடிமேட் கேப்டன் ஒருத்தர் இருக்காருப்பா நான் இதுக்கப்புறம் உருவாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணலாம். இன்னொரு நெகட்டிவ் நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிஎஸ்கே நினைச்சிருந்தா அவங்க ஒரு 3ல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஆஃப்டர் 2023 அப்புறமே கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் உருவாக்கி இருக்கலாம். நிறைய சான்ஸ் கொடுத்து அவர் ஸ்குவாட்லயே வச்சு தோனியோட கைடன்ஸ் கீழே வந்து உருவாக்கி இருக்கலாம். இப்போ வந்து தோனி வந்து அவருடைய அந்த கால் முட்டி வந்து எவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரால் ஓட முடியல வர முடியல அவ்வளவு கீப்பிங் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்குவாட்ல இருக்கிறப்பவே அவர் வந்து ஒரு 14 மேட்ச்ல ஒரு 8 மேட்ச் ஆகட்டும் 9 மேட்ச் கூட ஆகட்டும் மீதி 5 மேட்ச் வந்து வேற ஏதாவது யங் விக்கெட் கீப்பருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து அவர் உள்ள ஆட வைக்கலாம். இவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு போலாம். எப்படின்னா இவர் வந்து விக்கெட் கீப்பிங் இருக்கிறப்பையும் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அதெல்லாம் ஓகே. பட் அவரோட பேட்டிங்காக தான் மக்கள் வெயிட் பண்றாங்க. நீ அதுக்காக தான் பாக்குற அப்படின்னா நீ ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து கடைசி ஒரு 2-3 ஓவர் அவரை இறக்கி விட்டுட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து ஆட வச்சு அவரை வந்து நீ உருவாக்கி இருந்தா இதனால இந்த சஞ்சு சாம்சன்ன்றது வந்து ஒரு ட்ரேடே தேவையில்லை. நீ வந்து மேபி ஒரு இஷான் கிஷன் மாதிரி பிளேயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது வன்ஷ்பேடி யாரு இப்போ இருக்கிறதுல ஊரில் பட்டேலா யார் விக்கெட் கீப்பர் சிஎஸ்கேல ஊரில் பட்டேல் வன்ஷ்பேடி 2 பேரும் தான். வன்ஷ்பேடி சோ அந்த மாதிரி பிளேயர் இது பண்ணிருக்கலாம். ஜெகதீசன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நீங்க வச்சிருந்தீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு கரியரை அழிச்சு விட்டு அமைச்சதுதான் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி யாராவது ஒரு பிளேயரை 3ல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா லாங் டர்ம்ல பாத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இது இருந்திருக்காது. ஏன்னா எப்பயுமே சிஎஸ்கே பார்த்தா அப்படின்னா ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரான்றதே நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தோனின்ற அந்த ஒரு பிம்பம் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிருக்கும். சோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருக்குது. எனக்கு அதுதான் பெரிய பெரிய நெகட்டிவா தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க தோனின்னு தோணுது. மேபி அப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க வந்து என்ன தெரியுமா ரொம்ப ஓவரா தோனியை போட்டுட்டு புழிஞ்சு தள்ளுறாங்க. அவரும் எவ்வளவுதான் பண்ணுவாரு போட்டு நீ இருக்கணும் நீ இருந்தாதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லா மேட்சும் ஆட வச்சு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி ஸோ அதெல்லாம் அதை பாக்குறப்போ திரும்பவும் அது சிஎஸ்கே ஃபேன்ஸே அவரை போட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ கஷ்டமா தான் இருக்குது. லெஜெண்ட் அவர் நீ என்ன வேணா சொல்லு ஹீஸ் அ லெஜெண்ட். அவர் இந்தியாக்காக பண்ணாததே கிடையாது. அவர் பண்ணதுனால தான் நமக்கு இந்த 28 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கப்புல இருந்து எல்லாமே நம்ம பார்த்தது. ஸோ அப்படி இருக்கப்போ அது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை ரொம்ப தப்பா யூஸ் பண்றாங்கன்னு தான் தோணுது. அதுதான் பெரிய நெகட்டிவா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜால இருக்கிற ட்ரேட்ல இருக்கிற வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பார்ப்போம் அவங்க வந்து இப்போ மினி ஆக்ஷன்ல எப்படி அவங்க ஆள் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் வந்து டீம் எப்படி ஃபார்ம் ஆக போகுது. ஆர்ஆருடைய டீம் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்றத பார்த்து தான் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையா ஆன் பேப்பர்ன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்கான வீடியோவும் வரும். ஸோ இப்படியே வந்து அப்போ அடுத்த வீடியோ வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம். இது வந்து ஒரு தனி வீடியோவா வந்து போட்டுக்கிறோம். அடுத்த வீடியோ வந்து ட்ரேட் எங்களுடைய வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் வந்து யார் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து போடுறோம். நன்றி வணக்கம்.